வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் சூட்சுமமாக இருந்து இந்திய சிந்தனை விருந்துகளை அளிப்பார்களாக. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கும் நமது ஆழியார் அறிவு திருக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் நமது சங்கத்தை மிக சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் அவர்கள் மற்றும் நமது மின்னலை மூலம் உலக மக்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை விருந்தையும் நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐடி நிர்வாக அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் நமது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்துள்ள மின்னலை மூலம் இணைந்துள்ள அனைத்து நிலை அன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சிந்தனை உரையை நாம் தொடங்க இருக்கிறோம். இன்றைய சிந்தனை மாணவர்களுக்கு நமது இந்த வாழ்க்கை வள கல்வியை எப்படிலாம் எளிமையா கொடுக்கறதுக்கான சிந்தனையை நாம தூண்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மனவளக்கலை அப்படின்னாலே சாமிஜி எல்லா நிலை மக்களுக்கும் இதை சென்றடையணும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப முயற்சி எடுத்து பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வரும்போது இதை எந்த ஒரு மாற்றமே அடிப்படையில இருந்தால் ஒரு மாற்றம் வரணும். அதாவது குழந்தைகள்ல இருந்து எந்த ஒரு மாற்றங்கள் வந்தால் தான் இந்த உலக சமாதானம் அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத தீர்க்கமா உணர்ந்தா ஒரு கடைசி காலகட்டத்தில் சாமிஜி அவர்கள் இந்த திட்டத்தை எளிய அதாவது மாணவர்களுக்கு மாணவ பருவத்திலிருந்து ஆரம்பித்தாதான் நல்ல முறையில் ஒரு இது இதாகும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் மிஷன் அந்த கல்வி முறைகள்லாம் நமக்கு இதில் ஏற்படுத்தினாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் உள்ளவங்க தான் மெருமெரும் மனவளக்கலையில் ஆரம்பத்தில் சேர்ந்து பயிற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய கர்ம வினையினால சரியாக பண்ண முடியாமையும் சிலவங்க கொஞ்ச நாள் பயிற்சி அட்டன் பண்ணுவாங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் மாணவர் பருவத்தில் கொடுக்கும்போது அதை அவங்க தொடர்ந்து அந்த ஸ்கூல்லே கொடுத்து நம்ம ரெகுலராக கொடுக்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படி தான் பாடத்திட்டத்தையே வகுத்து கொடுத்தாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் போய் மாணவ கொடுக்கும்போது அது அங்கேயும் நமக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எப்பவுமே துருதுருப்பாகவும் அந்த எல்லாமே அந்த சமுதாயத்துலேருந்து வந்திருக்கு. சமுதாயத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அதுக்கு தகுந்தால்தான் பிள்ளைகள்லாம் இருக்கும். சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்தால இப்படிதான் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க மத்தியில் நம்ம கொடுக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கூலு அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இது இருக்கிறதுனால அவங்கள அந்த கட்டுப்பாடு சப்போர்ட்டோட நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அவங்கள்ட்ட ஒரு மனமாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சாமிஜி நல்லா வளர்ந்தாங்க. நாமளும் அதுக்கான திட்டங்களை தீட்டி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளின்னு எடுத்தீங்கன்னா பள்ளியில் இப்போ எத்தனையோ கல்வி முறைகள் இருக்கு, எவ்வளவோ கல்வி முறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளை ஒரு எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கம் சாமிஜி அப்படி 4 கல்வி திட்டங்களை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலலாம் அதாவது இந்த பிரிட்டிஷ் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கல்வியுமே ஒன்று போல இருந்தது. அதனால இந்த கல்விகள்லாம் மக்கள் ஒரு இயல்பாகவே இயற்கையோடு இயற்கையாகவும் அந்த அறநெறியோடு இயல்பாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இது பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களே முதல்ல கல்வி திட்டத்தில் கை வச்சு தான் நம்மள்ட்ட நிறைய மாற்றங்களை அவங்களுக்கு சாதகமாக மாற்றங்களை உருவாக்குனாங்க.
அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு அட்டக்கல்வி முறை தான் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அந்த கல்வியை வந்து மாற்றி அமைச்சதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு இது இருக்குன்னா, நம்ம மனவளக்கலை பாடத்திட்டங்கள் மூலமாகத்தான் நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியும். மற்றபடி எவ்வளவோ நீதி போதனைகள் இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் வந்து ஒரு ஒரு முழுமையான இதாக இன்னைக்கு சூழ்நிலை இல்லாம இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த கல்வியை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் பார்த்தா ஆசிரியர்கள் பார்த்தா ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு எஜுகேஷன் கல்வியில் வந்து அவங்களாம் ஆசிரியர்கள்லாம் என்னன்னா, சாதாரணமாக ஒரு பாடத்தை எடுப்பாங்க, பாடத்தை அந்த சிலபஸை முடிப்பாங்க. அந்த இதில் தான் அவங்களுடைய இது இருக்கும். மற்றபடி மாணவர்கள் அவங்களுடைய விருப்பப்படி படிக்காங்க படிக்காதெல்லாம் அவங்களுடைய இதை பொறுத்து. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பாடத்தை எடுத்துட்டு அவங்க சிலபஸை முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில ஆசிரியர்கள் நல்லா ஒரு கண்டிப்பாக இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் நீ படிச்சா படி படிக்காட்டா போ அப்படின்னு அவங்க அவங்க கடமையை செஞ்சுட்டு போற ஆசிரியர்கள் இருப்பாங்க. சில சிஸ்டங்கள் மாணவர்களோட ஒரு ஐக்கியமா இருப்பாங்க. அப்படி பல பல வகைகள் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா மனவளக்கலை ஆசிரியர்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு இப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கை கல்வியை கொடுக்கோம். வாழ்க்கை வள கல்வியை வந்து கொடுக்கறதுனால ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் அங்க வந்து நம்ம வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு போறோம். அப்ப அந்த போற இடத்துல மாணவர்களை வந்து இப்ப நம்ம நம்ம மனவளக்க ஆசிரியர்கள்னா ஒரு பிரம்மத்தை உணர்ந்தவங்க தான் அந்த மாணவர்களை பார்க்கும்போது அவங்களும் ஒரு பிரம்மத்துடைய ஒரு பிரதிபலிப்பு தான். இந்த வயசுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையோட அவங்கள வந்து அணுகுமுறை பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம வந்து கட்டு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இது அப்படின்னா நம்முடைய ஒரு மன அலைச்சல் குறைவா இருந்து நாம வந்து அவங்கள ஈர்க்கு தன்மையில இருந்தா தான் அவங்கள வந்து நம்ம இயல்பாகவே கட்டுப்படுத்த முடியும். இப்ப சாமிஜிலேயே பார்த்தீங்கன்னா சாமிஜி வாழ்க்கையிலேயே சில கல்லூரிகள்லாம் போய் அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து சென்னை வந்து சட்டக்கல்லூரி லயோலா கல்லூரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கல்லூரியில வந்து காயகல்பத்தை பத்தி கிளாஸ் எடுக்கக்காண்டி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி போயிருக்காரு. ஆனா போகும்போதே அது சட்டக்கல்லூரியில இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வெளியிலே நிறைய பேர் கோலெல்லாம் போட்டு சாமி அந்த செக்ஸை பத்தி ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்க. ஆனா சாமிஜி போய் உட்கார்ந்து கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கூட்டி வைங்க. சரி, வாழ்க வளமுடன். சாமிஜி போய் உட்கார்ந்த உடனே எல்லாருமே பேச ஆரம்பிச்சு அப்படியே அந்த தத்துவங்களை காய்கல்ப தத்துவங்களை வந்து விளக்க 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 எல்லாருமே இயல்பாவே ஒரு இதாயிட்டாங்க. எந்தெந்த மாணவர்கள் ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்களோ அந்த மாணவர்களும் கடைசியில வந்து சாமிஜி இதை கேட்டு அவங்கள்ட்டே கேட்டு அதெல்லாம் அவங்களே உணர்ந்து அந்த கேள்விகள்லாம் கேட்க மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது நம்ம வந்து கேள்விப்பட்டோம். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து சாமியுடைய இந்த வாழ்க்கை வள கல்வியை கொடுக்கும்போது நாம எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாகவும் இதாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்கள ஈர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் அவங்கவுங்க அனுபவத்துல பார்த்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு எளிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த இந்த உலக நல வாழ்த்து சாண்டிங் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லுது. இப்போ சொல்லும் போது அவங்கள்ட்டே கேள்வி வைக்கணும், ஏன் வந்து உலகத்தை வாழ்த்தணும், உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி வைக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க, அந்த உலகத்துல இருக்கீங்க, அந்த உலகத்துல இருந்து ஒரு உதாரணமா ஒரு பேக் இருக்கு அவங்கள்ட்ட, அந்த பேக்கை வந்து நீங்க வீட்டுல உற்பத்தி பண்ணிடுவீங்களா, இதை வந்து எத்தனை பேர் இல்லை இல்லை நான் வீட்டில் உற்பத்தி பண்ண முடியாது, வெளியே கடையில இருந்து பணம் கொடுத்து வாங்கினேன். அப்படியே அந்த 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 பேக் உற்பத்தி பண்ண பொருட்கள் அதுக்கான இன்வால்வான எத்தனையோ உழைப்பாளிகள் அப்படியே அந்த அவங்க அந்த உலகத்தத்துவம் அந்த உலகத்துக்கும் அந்த பேக்குக்கும் உள்ள கனெக்ஷனை வந்து அவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது உலகத்துக்கு நாம எப்படி வளர்ந்து ஒட்டி இருக்கோம், நாம வந்து தனித்து இல்லை, நம்மளோட பணம் இருந்து பணத்தினால எது வாங்கணும் அப்படி இல்லாம நாம வந்து உலகத்தோட ஒட்டி இருக்கணும். அப்ப இந்த உலகம் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்க வந்து அப்புறம் அப்படி சொல்லி அப்படி புரிய வச்சு அவங்கள வந்து சொல்லும் பொழுது நல்லா இருக்கும். சத்தம் ரொம்ப குறைவா இருக்குது, கொஞ்சம் பக்கத்துல பேசுங்க. சரி சரி சரி, பைக்கு பக்கத்துல இருங்க. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். அப்ப அந்த மாதிரி அவங்கள சொல்லும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக
அதை வந்து சொல்ல இப்போ அவங்களே திருப்பி திருப்பி சொல்லும்போது இதனால என்ன ஏற்படுது உங்களுக்கு? இப்போ வந்து வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது இந்த மகர வந்து தொட்டு மேல் நாக்கு தொடும் பொழுது உங்களுக்குள்ள சில சுரப்பிகள்லாம் சுரக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த மேலே உள்ள இந்த கிளாண்ட்லாம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல சிக்னல்லாம் கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கீங்க, பரீட்சையில் படிக்கீங்க, பரீட்சைக்கு எழுத போகிறீங்க, படிச்சுட்டு போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் இப்போ அடிக்கடி சொல்லி பழகும்போது உங்களுக்கு அந்த 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 மேலே உள்ள அந்த ஆண்டனா திறந்து இதை மாதிரி சிக்னல் வாங்கி கொள்ள மாதிரி உங்களுக்கு எப்போவுமே இந்த சிக்னல் வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த வாழ்க்கை வளமுடன் இது வந்து அடிக்கடி சொல்லும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி திறந்து ஓப்பன் பண்ணதுனால நீங்கள் மைண்ட் டியூன் பண்ணதுனால இது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு இந்த தத்துவங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களே உணர்ந்து இந்த வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடத்தை வந்து சொல்ல வச்சிருவாங்க. சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொல்லி சொல்லி அவங்கள்ட்டே ஒரு ஒரு மனமாற்றத்தை வந்து முதல்ல வந்து நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு இதாக இருக்கிறது. அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பயிற்சியை ஒன்று எடுத்துட்டோம்னா குறிப்பாக வந்து நம்ம தசைநாறு மூச்சு பயிற்சி தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து செய்ய முடியும். சூழ்நிலைக்கு தகுந்தால பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா தசைநாறு மூச்சு பயிற்சி தான். அந்த தசைநாறு மூச்சு பயிற்சியில் என்ன நடக்குது? நுரையீரல்னா என்ன? நுரையீரல் வந்து நம்ம வந்து ஒரு பக்கமாக வலது கையை வச்சு வலது கையை தொப்புள் மேலே வச்சு இடது கையை வந்து வலது காதில் வச்சு இது போல அந்த நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணும்போது வலது பக்க நுரையீரல் நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நுரையீரல் வந்து நல்லா விரியுது. இப்போ நுரையீரல்னாலே அவங்களுக்கு நுரையீரல் ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா எப்படி அந்த ஒரு நுரை வருதோ ஒரு சோப்பு போட்டபடி நுரை வருதோ அதே மாதிரி தான் நம்ம லங்ஸும் நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த ஒரு பபிள்ஸ் மாதிரி அந்த நுரைகள்லாம் அப்படி விரிஞ்சு விரிஞ்சு நல்லா காற்று உள்ளே போனோன்னா விரியுது. அப்புறம் நீங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கும்போது எல்லாம் டப்பு டப்புன்னு இதாகுது அப்படின்னு அவங்களுக்கு விளக்கும் போது அதே அவங்கள வளர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு அந்த மூச்சு இழுப்புக்கூடிய இது வந்து நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா ஆகுது. அப்போ அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான ரத்தம் உங்கள் உடம்புல உருவாகுது. இப்போ உருவாகும் போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா இருந்தாலே ரத்தம் நல்லா சுத்த ரத்தம் உங்களுக்கு உருவாகும். சுத்த ரத்தம் நல்லா உருவானாலே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு போஷனையும் செய்யும்போது உங்களுக்கு அந்த இதை வந்து நல்லா வளர்ந்து திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு உடம்புல வந்து மனசுல வந்து ஒரு பதில் ஏற்பட்டு அந்த பயிற்சி வந்து நல்ல முறையில் செய்ய ஆரம்பிப்பாங்க. காலப்போக்கில் நல்ல முறையில் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்கள்ட்டே ஒரு அதன் மூலமாக ஒரு மனமாற்றத்தையும் ஒரு இதையும் நல்ல சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை இந்த கவிதைகள்லாம் நம்ம வந்து எப்பவுமே படித்து அதனுடைய பொருளை வந்து விளக்கணும். விளக்கும் போது எந்த பொருள் நீங்கள் நினைச்சீங்களோ அதனுடைய தன்மையாகவே மாற முடியும். இப்போ நம்ம பக்தி இலக்கியங்கள்ல பக்தி மார்க்கத்தில் ஏன் வந்து ஒவ்வொரு கடவுளை வந்து உருவாக்குனாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து படிப்புல குறைவா இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு செல்வம் குறையா இருக்கும். அப்போ உங்களுக்கு அதனாலதான் இந்த பக்தி மார்க்கத்துல இந்த உருவத்தை நினைச்சு போது உங்களுடைய குறைபாடுகள் நீங்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த பக்தி மார்க்கத்துல அந்த உருவ வழிபாடெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாக நினைப்போர் ஆற்றல் உடலிலே உயிரிலே மாற்றம் காணும் அப்படின்னு அவங்க அந்த பக்தி இலக்கியத்தோட சேர்த்து சொல்லலாம். அது போக இல்லாம இப்ப நாம வந்து வாழக்கூடிய பூமி அப்படிங்கிறது வந்து 5 பூதங்களால ஆயிருக்கு. அதுல வந்து நம்ம எப்பவுமே ஒரு இணைப்பு கொடுக்கும்போது அதுல உள்ள தன்மைகள்லாம் நமக்கு குறைவா இருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கிடும். ஏதாவது இப்போ சிலவங்களுக்கு பூமியில உள்ள தன்மைகள் குறைவா இருந்ததுன்னா நம்ம பூமியோட நம்ம மனம் வந்து ஒன்றும் போது அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம இயல்பா சார்ஜ் பண்ண முடியும். அந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்ள முடியும். சிலவங்களுக்கு வந்து வாயுவில் சில குறைபாடு அப்படின்னா அந்த காற்றுல குறைபாடு, அப்புறம் இதுல நெருப்புல குறைபாடு, அந்த 5 எலிமெண்ட்ஸுடைய இதை வந்து இதை வந்து நீக்கிக் கொள்ள முடியும். அதுக்கு தான் வந்து இந்த அவங்கள வந்து நவகிரக பஞ்சபூத நகரங்கள உடனே அவங்கள வந்து பண்ண முடியாது.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அவங்கள வந்து பூமி மேலே மனசெலுத்தி தவம் செய்யலாம். அப்போ வந்து செய்யும்போது அந்த அருள், அந்த நம்ம அருள், நம்ம இடை தூய்மையெல்லாம் சொல்லும் பொழுது, உணர்வுபூர்வமாக சொல்லும் பொழுது, நம்மளை சுற்றி என்ன இருக்கு, நம்மளை சுற்றி வாயு தான், காத்து காத்து மண்டலம் தான் இருக்கு. காத்து மண்டலத்துக்கு மேலே என்ன இருக்கு? காத்து மண்டலத்துக்கு மேலே எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி தான் எப்பவுமே சூழ்நிலத்தின அழுத்தத்தினால எப்பவுமே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இயங்கும்போது நமக்கு அந்த இயல்பாகவே இந்த சுத்த சக்தி வந்து நமக்கு வந்து இயல்பாகவே நம்ம சுற்றி ஒரு நம்ம சுற்றி இதாயிரும், உடம்பை சுற்றி இது பண்ணிக்கிடும். அப்புறம் உடம்புக்குள்ளேயும் அதை வந்து நம்ம இயல்பாகவே பாய்ஞ்சிட்டு தான் அந்த டியூன்ல இல்லாதனால நம்ம வந்து நான் அந்த டியூன்ல இல்லாத உணர முடியல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இது பண்ண முடியுது அப்படிங்க அவங்களுக்கு உணர்த்த வேண்டியதா இருக்கு. அப்படி உணர ஒவ்வொருத்தருக்கும் பண்ண பண்ண அவங்கள்ட்ட ஒரு மனமாற்றங்களும் இதுவும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்ம வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம், போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சில சில விளையாட்டுகள் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரேடியாகவும் தத்துவத்தை அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்க முடியாது. அவங்க விளையாட்டு சிலங்களை மைண்ட் டைவர்ட் ஆகி விளையாட ஆரம்பிப்பாங்க, சண்டை போடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி ஒரு கிளாஸ் அட்டன்ஸ்ல இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விளையாட்டு இது பண்ணலாம். இந்த விளையாட்டுங்கிறது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் விளையாட்டு மாதிரி அதிலே பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1ன்னா எந்திரிக்கணும், 2ன்னா உட்காரணும், 3ன்னா உங்க கையை உயர்த்தணும், ஒரு 4ன்னா ஒரு சிலை மாதிரி நிற்கணும் அப்படின்னு அவங்கள ஒரு 4-5 நம்பர் சொல்லிட்டு இந்த நம்பரை மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து பண்ணுதாங்களா, அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த நம்பர் படி அவங்க கரெக்டாக பண்ணுதாங்களா அப்படின்னு பண்ணலைன்னா அவங்கள வந்து சரி அவுட்டு அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைவர்ட் பண்ணி நம்ம கிளாஸஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இப்போ உடல்லே முக்கியமான உறுப்பு லங்ஸ்ன்னு தசைநாறு பயிற்சி கொடுப்போம். அப்புறம் வந்து நமக்கு உடம்புலேயே முக்கியமான ஒரு இது கண்ணுக்கான பயிற்சி நம்ம எளிய முறை பயிற்சியில இருக்கு. இப்போ கண் பயிற்சி, கண்ணு வந்து நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஆற்றல்கள் வந்து கண் மூலமாக செலவாகி முதல்ல வந்து அந்த உங்களுக்கு ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் போக போக கண்ணில் வந்து குறைபாடுகள் வருது. அதனால தான் உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டியதா, சின்ன வயசுல கண்ணாடி போட வேண்டி வருது. அதுக்கு மேலே நீங்கள் சாப்பாடில் சில குறைபாடுனால அதனாலையும் இந்த கீரை வகைகள், கறி இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்டு பண்ணதுனால உங்களுக்கு வந்து கண் பார்வை இதாகுது. அதனால இந்த கண் பயிற்சி மூலமாக வந்து சீரமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கண் பயிற்சியை வந்து உணர்வுபூர்வமாக நம்ம கொடுத்து இந்த கண்ணு அசையும் போது என்ன ஆகுது, அந்த கண் வந்து சின்ன சின்ன நரம்புகளால் இதாக்கி நம்ம உடம்போட கனெக்ட் இருக்கு. அதனால இந்த அசைவு கொடுக்கும்போது அந்த அந்த அசைவு கொடுக்கும்போது அந்த நரம்புகள்லாம் வந்து ஃப்ரீ ஆகி அந்த இடத்துல நல்ல ஆற்றல்கள் இதாகுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த கண் பயிற்சி முக்கியத்துவத்தை இது பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள சொல்லலாம், நீங்கள் வந்து நீங்களாம் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, பணத்தை வச்சு என்னெல்லாமே வாங்கிடலாம். ஆனால் அந்த உடல்ல வந்து ஒரு உபாதை வந்தால் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு கண்ணையோ, இதே மாதிரி ஒரு லங்ஸையோ, இதே மாதிரி ஒரு கிட்னியோ வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த உறுப்புகளை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் இயக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் தான் நமக்கு வந்து எல்லா காலத்துக்கும் கை கொடுக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் கல்வியில் வந்து இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் படித்து பாடத்தை முடிச்சும் போயிடுவாங்க. அதில் 9ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பாடம் அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த கல்வி வந்து உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வாழும் காலம் வரை இந்த பயிற்சியும் இதான் வந்து உங்களை வந்து உடலை வந்து நல்லா இருக்கும், நல்ல முறையில் வச்சு உங்களுடைய வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட்டை வந்து இதாக பெற முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை கல்வி, இந்த பயிற்சிகளும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும்போது அவங்க வந்து நல்லா இது பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைகளை ஸ்கூல் மாணவர்களை வந்து நம்ம ரொம்ப நம்முடைய இதில் வந்து அவங்க ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்னா நம்முடைய இந்த காந்த பயிற்சி தான். இந்த காந்த பயிற்சி இந்த கைகளை வச்சு இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடுறாங்க, நல்லா உணர ஆரம்பிச்சிடுறாங்க. உணர்ந்தவுடனே அவங்களே வந்து
அதுக்கு ஒரு பேர்லாம் கூட வச்சிருக்காங்க, சிக்குமுக்கா அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேர்லாம் அவங்களே வந்து சொல்லுவாங்க, இப்போ சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த காந்த பயிற்சியில் ஒரு ஈடுபாடு இருக்கு. அதை எப்போ வேணாலும் அதை செய்வோம் செய்வோம் அப்படின்னு அவங்களே கேட்டு அதை செய்யக்கு ஆசைப்படுவாங்க. அந்த 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 பயிற்சி மூலமாக நம்ம வந்து அவங்கள வந்து நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு இன்டராக்ஷனோட அந்த கிளாஸஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம விளக்கத்தை வந்து எளிமையாக அவங்களுக்கு கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள்லாம் நம்மலாம் எங்கே இருக்கோம்? இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கீங்க. ஸ்கூல் வந்து எங்கே இருக்கு? அஹ் பூமிக்கு மேலே இருக்கு. பூமி எங்கே இருக்கு அப்படின்னு அப்படியே அவங்களே வந்து ஒவ்வொன்றா கேட்கும்போது அவங்க வந்து அப்போ பூமி வந்து யாரா சுற்றி விடுதாங்களா? பூமி வந்து தன்னைத்தானே அந்த சுத்தக்கூடிய ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு? அப்புறம் பூமியை இப்போ இப்போ வந்து எல்லாமே விஞ்ஞான இதனால எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பூமியை பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் கருப்பாக தானே இருக்கு. பூமியை சுற்றி பார்த்தா கருப்பாக தான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு பிளானட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறது அவங்கள வளர்க்கும் போது இப்போ இதுக்கெல்லாம் என்னைக்காவது வந்து நம்ம நம்ம மனுஷர்கள் வந்து ஓட்டக்கூடிய வண்டியில அடிக்கடி டிராஃபிக் ஜாமு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி மோதி கொள்ளுதோம். ஆனால் அங்கெல்லாம் ஏதாவது நடக்கா? அப்போ அந்த இயற்கை ஒழுங்கோடு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்கள சிந்திக்க வைக்கும்போது அது வந்து ஒரு இயற்கை நீதியோடையும் முறையோடும் சுத்தி கொண்டிருக்கிறதுனால ஒண்ணு மோதாம இருக்கு. அப்போ அந்த ஒண்ணே விளக்கிட்டு இருக்கிறனால தான் டிஸ்டன்ஸை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து ஒண்ணே இடிக்காம இருக்கு. ஆனா அதை சுற்றி சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்குது இந்த அந்த இறைசக்தி. இந்த இறைசக்தியை தான் நம்ம வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை சிந்தனை ஆற்றல் இல்லாத காலத்துல சிந்தனை ஆற்றல்கள் சிந்தனை ஆற்றல உயர்ந்தவர்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த பக்தி கதைகள் இலக்கியங்கள் எல்லாமே அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக அந்த தத்துவ விளக்கங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுதாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி முறையில் இந்த விஞ்ஞான விளக்கத்தோடு தத்துவ விளக்கத்தையும் நம்ம வந்து கொடுக்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு மனமாற்றங்கள் எல்லாமே இதாகும். அப்படிங்க நம்ம இது பண்ண முடியுது. அப்புறம் இரண்டொழுக்க பண்பாடையும் அவங்களுக்கு உணர்த்து இரண்டொழு நான் எனது வாழ்நாளில் அப்படின்னு யாருடைய உடலுக்குள்ள உங்களுக்கும் நம்ம வந்து நமக்கும் வந்து துன்பம் கொடு எண்ணம் சொல் செயல்னால துன்பம் கொடுக்கக்கூடாது. துன்பம் கொடுத்தா அது வந்து நமக்கு வந்து ஒரு பாவ பதிவாக பதிந்து அது வந்து நமக்கு மீண்டும் வந்து துன்பத்தை வந்து கொடுக்கிறது. இப்போ அப்படி சொல்லி சொல்லி அவங்கள வந்து இரண்டொழுக்க பண்பாடையும் அடிக்கடி சொல்லி பழகும்போது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த இந்த எப்பொருளை எச்சலை அப்படிங்கும்போது அது வந்து அதுமாரி ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகிட்டே இருக்கும். நம்ம வந்து செயலை செய்யறதுக்கு தான் நமக்கு உரிமை உண்டு. உடனே வந்து ரிசல்ட் பார்க்க நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் அந்த இதை வந்து செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்து அலைகள் சொல்லும் பொழுது வாழ்த்து இப்போ வந்து நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்றீங்க. அப்போ அந்த அலை வந்து எங்கே போகுது? மோதுது, பிரதிபலிக்குது, சிதறுது, ஊடுருது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன எளிமையான நீங்கள் ஒரு குகைக்குள்ளே போய் எங்கேயோ போய் சத்தம் போட்டீங்கன்னா நீங்கள் போட்ட சத்தம் வந்து உங்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும்? அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ வந்து ஒரு இந்த சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து வந்து பிரபஞ்சத்தை எல்லா இடமும் போய் திருப்பி உங்கள்கிட்ட தான் அது வந்து இதாகுது. வாழ்த்தும் போது உங்களுக்கு தான் 2 வகையில நன்மைகள் கிடைக்கி. அதனால வந்து அந்த அந்த கம்பேரிசனோட அவங்க இது பண்ணும்போது இந்த வாழ்த்து இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்புறம் அப்புறம் எந்த விதமே ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒவ்வொரு இதையும் அவங்க கேட்கும்போது அவங்கள வந்து சிந்திக்கும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம கேள்வி வைக்கும்போது நான் இப்போ ஒரு 50 குழந்தைகள் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் அதுக்கான கரெக்டான பதிலை வந்து சொல்லதான் செய்தாங்க. ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டான அதுக்கான பதில்களை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த பூமியில இருக்கோம். இந்த பூமியில வந்து மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வந்து இயற்கை நீதிப்படி ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மனிதன் தான் இன்னைக்கு மனிதனுக்கு துன்பமாக இருக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதன் தான் பெரிய துன்பமா இருக்காங்க. மனிதன் தான் பிரச்சனையா இருக்கு. மனிதனுடைய அறிவு குறைபாடுனாலதான் உலகத்துல எல்லா சிக்கல்களும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு இது பண்ணுதாங்க. அதனாலதான் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம்
அப்படின்னு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஆசிரியர்களும் சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து சொல்லும்போது இந்த வாழ்த்து அலைகள் வந்து பிரபஞ்சத்துல பதிஞ்சு பதிஞ்சு ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். ஆனா அவங்க வந்து எந்த வித பிரதிபலம் இல்லாம ஒரு சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாகவும் சில நேரங்களில் உணர்வு பூர்வமாக சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக இந்த செயலுக்கு வரும். அதனால வந்து நாம வந்து அதை அவங்கள வந்து எப்பவுமே சொல்ல வச்சுக்கொண்டே இருக்கணும். வச்சுட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து இதாக இருக்கும். அப்புறம் இந்த ஏரி குளம் இந்த ஏரி குளம் இது சொல்லும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தண்ணீர்னால தான் இந்த ஒரு உலக யுத்தம் வந்தாலும் தண்ணீர்னால வரும். அதனால நாம இருக்க இடத்துலையும் இந்த ஏரி குளங்கள்லாம் தண்ணி நல்லா தண்ணி செழிப்பாக இருக்கணும். அதுமாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாகவும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா இடங்களும் மழை வந்து முறையாக பெஞ்சு எல்லா இடமும் ஏரி குளங்கள் நிறைஞ்சு இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்லணும். அதுமாதிரி உலகம் ஃபுல்லாகவும் தண்ணீர் எல்லா இடத்துக்கும் இது மழை சிறப்பாக மழை பெய்து அவங்களுக்கும் அந்த தண்ணி கிடைக்கும் போது தான் உலகத்தில் வந்து யுத்தங்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிற அதையும் அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லும் பொழுது அவங்க நல்ல ஒரு ஏற்புத்தன்மை வந்து இயல்பாக வருது. அது வந்து அதனால வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த இதை வந்து இந்த பாடத்திட்டங்களை வந்து அப்படியே இது பண்ணி கொண்டு வர தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனமாற்றம் இதாகும். ஆனால் வந்து என்னுடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ ஒரு 4-5 வருஷமா நான் அந்த ஸ்கூலு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பண்ணும்போது என்னமோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையை வந்து பழைய எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து வெக்கம் இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் கையை இது பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க அப்படி கையை தூக்கி சார் வாழ்க வளமுடன் சார் அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதை தான் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆனால் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த பாடத்திட்டத்தை எந்த அளவுக்கு நுட்பமாக கொடுக்க அவங்கள்ட்ட வந்து மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றம் தான் சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத சாமிஜி அவர்கள் வளர்ந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி காலகட்டத்தில் இது வந்து ஒரு நம்ம ஆழியார் இதே வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாறணும் அப்படிங்கிறத மாதிரி தான் ஒரு இது எண்ணங்களை போட்டிருக்காங்க. அந்த எண்ணங்கள் வந்து இன்னும் இது பண்ணும்போது தான் உலக அளவில் இன்னும் பல்வேறு மொழிகளில் பல்வேறு இதில் வந்து உலகத்தில் எல்லாரும் இது பண்ணும்போது தான் சிந்தனை திறன்கள் கூட்டும்போது தான் மனித சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது செம்பூர் மனவளக்கலை மன்ற அனைத்து நிலை அறங்காவலர்கள் ஆசிரியர்கள் பெருமக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ஆழியார் மின்னலையின் மூலமாக தொடர்ந்து நமக்கு பல்வேறு பேராசிரியர்களை கொண்டு இப்போ நிறைய தத்துவ விளக்கங்கள் நிறைய நுட்பங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து காலை மாலை 2 நேரம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆழியார் ஐடி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகாரம் சொற்பொழிவை கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான நல்லதொரு உரையினை வழங்கிய ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வரலாம். துணை பேராசிரியர் திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு சிறக்க இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். அடுத்து நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள். நாளை காலை 5:30 மணிக்கு மும்பையிலிருந்து துணை பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்கள் 9 மைய தவத்தினை நடத்தி கொடுக்க உள்ளார்கள். 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களால் நடத்தப்படும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். காலை 9 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவத்தினை மும்பையிலிருந்து நரேஷ் பாபு ஐயா அவர்கள்
நடத்தி கொடுப்பார்கள். 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா அவர்கள் கோவையில் இருந்து தன்முனைப்பு ஆறுகுணம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை நடத்த உள்ளார்கள். அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுக. மற்றும் மாலை நிகழ்வாக 5:30 மணிக்கு மகர்ஷியின் குரலில் நித்யானந்த தவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு மும்பையிலிருந்து நரேஷ் பாபு ஐயா அவர்கள் கோல் உயர கோன் உயர்வான் என்ற சிறப்பு சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். அடுத்து கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி. கேள்வியை கேட்க விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கலாம். அன்ரைஸ் பண்ணிக்கொண்டு கேள்விகளை கேளுங்க. வாழ்க வளமுடன். எதுவும் சந்தேகம் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம் ஐயா. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம். இல்ல, விவோ ஒருத்தர் கை தூக்கிருக்காரு. Y29 VIO VIVO அவருக்கு அன்மியூட் கொடுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். பள்ளியில நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி இப்ப சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. இதுல எந்த வயசுல இருந்து நீங்க எந்த கிளாஸ்ல இருந்து இது எடுக்கலாங்க சொல்லலாங்க? சின்ன கிளாஸ்ல இருந்தே சொல்லலாங்களா இல்ல 8th இருந்துங்களா? அதாவது வந்து நம்ம சின்ன குழந்தைகள் அந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாராளமா சொல்லலாம். அவங்கள அப்புறம் பயிற்சியெல்லாம் நம்ம ஒரு 6-7 அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம உடல் பயிற்சியில நம்ம மூச்சு பயிற்சி, தசைநாறு பயிற்சி, நம்ம இடத்துக்கு சூழ்நிலை தகுந்தால தசைநாறு மூச்சு பயிற்சி அதெல்லாம் அவங்களுக்கு பயிற்சி பண்ண வைக்கலாம். அவங்கள இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த உணர்வு பூர்வமா கொஞ்சம் சொல்லதான் அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி தசைநாறு நுரையீரல் அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி இப்படி நீங்க பண்ணும்போது இங்க இப்படி இதாகுதா அப்படின்னு உணர வச்சு அவங்கள கொஞ்சம் பண்ணும்போது தான் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அந்த கருத்து வந்து ஆழமா அவங்களுக்கு பதியதான் அவங்க வந்து புரிதல் ஏற்படும். அப்புறம் தொடர்ந்து கண்டினியூவா டெய்லியுமே அந்த மாதிரி அந்த டைம் எடுத்து பண்ணுவீங்களா? ஈவினிங்ல இல்ல டைம் கிடையாது? எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க கிளாஸ்ல, ஸ்கூல்ல. வாரத்துல அப்புறம் ஒரு அடிஷனலா ஒரு நாள் கூட 8ஆம் கிளாஸ் அவங்களுக்கு எல்லாம் 8-9 அவங்களுக்கு காய்கல்பம் அது ஒரு கிளாஸஸ் மாதிரியே வச்சு கிளாஸஸ் மாதிரி அந்த பாடத்திட்டம் மாதிரி இந்த பாடத்திட்டத்தை நல்லா எழுதி அப்புறம் கடைசியில அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போன வருஷத்துல இருந்து. ஓகேங்க ஐயா, வந்து ஆரம்பிச்சிருக்கோம். காயக்கல்ப பயிற்சி. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. சிறப்பு, மிக சிறப்புங்க ஐயா. ஓகே, ஒரு வாய்ப்பு. வாழ்க வளமுடன்.